ஜெபம் பகுதி 3. தேவனை பலப்படுத்தும் சிம்சோனுடைய ஜெபம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் சிம்சோனை குறித்து நம்ம பார்க்க முடியும். இந்த சிம்சோன் தேவனுக்கு நசரனாய் இருப்பான். ஒரு விசேஷ அபிஷேகத்தின் பாத்திரமான மனிதனாக காணப்படுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசேஷ அபிஷேகத்தை உடைய சிம்சோன் பாவத்தில் விழுகிறான். அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போகிறான். அந்த தொழிலாளரிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருந்தது என்று, தன்னை எதனால் சிறுமைப்படுத்த முடியும் என்று தேவனுடைய சுத்தத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தன் இருதயத்திலிருந்து தேவனுடைய சுத்தத்தை வெளிப்படுத்தது நிமித்தமாய் அவன் தலைமுடி சிரைக்கப்பட்டது. அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விழுகினதே அறியாதபடி இருந்தானாம். ஒரு பரிதவிக்கிற நிலைமை. யாக்கோபு 1:15 சொல்கிறது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி, இப்பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அவனுடைய மகாபலம் அவனை விட்டு போயிற்று. அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போயிற்று. அவனுக்குள்ளாய் இருந்ததெல்லாம் தகாத ஒரு பெண்ணின் சிநேகம் மாத்திரமே, தேவனுக்கு பிரியமில்லாத இச்சையின் சிநேகம் மாத்திரமே அவனுக்குள் இருந்தது. அப்பொழுது அவனுடைய சத்துருக்களாகிய பெலிஸ்தர்கள் அங்கே வருகிறார்கள். சிம்சோனை கண்களை பிடுங்குகிறார்கள், கையில் விலங்கிடுகிறார்கள், அவனை சிறையில் கொண்டு போடுகிறார்கள், அங்கே மாவரைக்க வைக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை விட்டு விலகியதன் நிமித்தமாய், அபிஷேகத்தை அசட்டை பண்ணதன் நிமித்தமாய், தேவனிடத்தில் விலகி நின்றது நிமித்தமாய், பாவத்தில் விழுந்தது நிமித்தமாய் சிம்சோனுடைய காரியம் இப்படியாக முடிந்தது. ஆனால் சிம்சோனோ தேவனை நோக்கி ஒரு விசை, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறான். எதற்கு என்று சொன்னால், இந்த ஒரு பெரிய வீட்டில் 3000 பேர் கூடியிருந்தார்களாம் பெலிஸ்தரின் ஆட்கள். அவர்கள் சிம்சோனை இழுத்து கொண்டு வந்து அவனை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காண்பிக்கும்படியாய் சொல்லும் பொழுது சிம்சோன் சொல்கிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நேரத்தில் அவன் கேட்கிறான், நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வியாய் பெலிஸ்தரின் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்கிறான். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார், பலப்படுத்தினார். என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அவ்வளோ அதிகமாக இருந்தார்களாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்குள்ளாய் இருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை தேவனை விட்டு விலகி, தேவ சுத்தத்தை விட்டு விலகி, தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி நாம் தள்ளி இருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து சிம்சோனை போல என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். ஆமென்.